easy go. ஹாய் கேஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம சோல் கிட்டார் எடுக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். మీ చిరునవ్వు మీ నడక వావ్ నైస్. இந்த சோல் கிட்டார் எப்படி பார்க்கறது வரைக்கும் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் நம்ம ரோல் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸ்பைக்கு தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2300 லெவல் வேணும். அப்போ தான் உங்களால் பண்ணலாம். 2300 லெவல் வேணும். இந்த லெவல் வந்து லெவல் வேணும். நான் இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஆண்டர் கிளாஸ் வந்தாச்சு. இங்கே தான் நம்ம வந்து இதே எடுக்கணும், சோல் கிட்டார் பர்சில் பண்ணணும். இப்போ வந்து இது என்ன மூணுன்னா ஆஃப் மூன். நீங்கள் வந்து ஃபுல் மூணு வெயிட் பண்ணணும், இல்லைன்னா பவர் ஆஃப் பண்ணி ஃபுல் மூன் டைம் பிடிக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் மூன் இருக்கிற கண்டுபிடிச்சி ஃபுல் மூன் இருக்கிற சர்வர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே இங்கே வந்து இப்படி வந்து இங்கே கிரேவியார்ட் மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்கும், ஒரு சர்ச்சு மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு இவங்ககிட்ட பேசுனீங்கன்னா பார்ட்டின்னு கொடுத்தீங்கன்னா லெட்ஸ் ப்ளே அ கேம் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் அந்த லெட்ஸ் ப்ளே அ கேம்னு சொன்ன வெட்டி நான் இது வரைக்கும் இது பண்ணிடுறேன். லெட்ஸ் ப்ளே கேம் அப்படின்னு அவன் சொன்ன வெட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஒரு செகண்ட் பிளாங்காகி மறுபடியும் வரும். மறுபடியும் இங்கே வந்து ஒரு சைன்ஸ்லாம் இருக்கும், இங்கே வந்து போன் சைன்ஸ்லாம் இருக்கும். இது பண்ணி பார்த்தா இங்கே உங்களுக்கு போன் சைன்ஸ்லாம் இருக்கும். அது எந்த சைனில் அதிகமாக இருக்கோ உங்களுக்கு வந்து இங்கே நிறைய போன் சைன்ஸ் இருக்கும். இந்த போர்டு மாதிரி போட்டு சைன்ஸ் இருக்கும். அந்த சைனில் வந்து எந்த பக்கம் வந்து நிறையா அந்த சைன் நீங்கள் கொடுக்கணும். அது மறுபடியும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் லைட்டாக பிளாங்க் ஆகிட்டு மறுபடியும் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும்னா சாரி கைஸ், கொஞ்சம் ஹேக்கராக இருந்ததுனால என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் வேறு சைடு வந்துட்டேன். நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னா உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஜாம்பிஸும் எம்பிசிஸ் இருப்பாங்க. அந்த எம்பிசி நீங்கள் புத்தா வச்சு பண்ணாமல் உங்களுக்கு இது கரெக்டாக வரும். மிச்ச ஃப்ரூட் வச்சு இது பண்ணிங்கன்னா எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணதில்லை. வந்து இந்த புத்தா வச்சு நான் ஃபால் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் என்னன்னா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே அடி தான் அடிக்கணும். நான் ஒருத்தரை மட்டும் தப்பாக அடிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒரே அடி இங்கே வர வச்சுட்டு ஒரே அடி ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே லெட்டு இதாயிரும். உங்களுக்கு வந்து ஒரு பிளாங்காக இதாகும். இது ஒரு சின்ன கஷ்டம் தான். இதை பண்ணுங்கள். லைட்டாக அந்த பிளாங்காகி மறுபடியும் வரும். இது வந்து ஃபஸ்ட் ட்ரையில் வரலைன்னா ஒரு 2-3 ட்ரை போகும். நீங்கள் வந்து சேர்த்து ஒரே டைமில் அடிக்கணும். சேர்த்து ஒரே டைமில் அடித்தா தான் உங்களுக்கு வந்து இந்த இது முடியும். இது மொத்தமாக 3 கொஸ்டாக முடியும். நான் ஃபஸ்ட்டு இந்த போர்டு வச்சது நான் இந்த போர்டு இது ஒன்று இன்னொன்று இருக்குது, அதை நம்ம போய் பார்க்கலாம். இப்படி அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தனி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்ட்டு பார்க்குறதுக்கு நான் அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு போகிறேன். இதாவது இங்கே வந்து இந்த இடத்துக்கு வந்துடணும். வந்துட்டு இங்கே உள்ளே போனீங்கன்னா இப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்படி மேலே ஏறிட்டு காணிக்கிறேன். இப்படி மேலே ஏறிட்டிங்கன்னா இப்படி போன மாதிரி இருக்குமா? இங்கே வந்து இருக்கும், இங்கே வந்து கப்பு இருக்கும், மரம் இருக்கும். இந்த புஷ்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம்.
இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வேறு சர்வருக்கு வந்து இது அப்படியே மாறும். நீங்கள் வந்து ஒரு சர்வருக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. இன்னொரு ஃபோன் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்து இங்கே வந்துடணும். எங்கே அது இந்த பக்கம் இருக்குது. இந்த மாதிரி கப்பு தான் அங்கே இருக்கும். அப்படி நிற்கிறதுன்னு அர்த்தம். அப்போனா இப்போ நீங்கள் கீழே வந்துடணும். கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இந்த போர்டு வரும். நான் இந்த கொஸ்ட்டு முடிச்சதுனால எனக்கு வந்து இங்கே ப்ளெயினாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ளெயினாக இருக்காது, அப்படியே கொஞ்சம் லைனாக இருக்கும். அது பண்ணிட்டீங்கன்னா அது லைனாக இருக்கும். மரம் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டு, அந்த புஷ் அந்த புல் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்லாண்டிங் மாதிரி ஸ்லீப்பிங் லைன் மாதிரி இருக்கும். மரம் இல்லை கப்பு இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டிங் லைன் வச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி மறுபடியும் பிளாங்க் ஆகி மறுபடியும் வந்து இதாகும். இது ஒரு கொஸ்ட்டு. அதுக்காக இது வந்து கலர் கொஸ்ட்டு. இது எப்படின்னா இந்த பக்கம் ரெட் இருக்கா, இந்த பக்கம் ரெட் இருக்குன்னா இங்கே ரெட் எடுத்துக்கணும். நான் அந்த கொஸ்ட்டு முடிச்சேன்னா எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க ரெட்டுனா இங்கே ரெட்டு இங்கே இது டச் பண்ணிங்கன்னா கலர் மாறும். இங்கே ரெட்டு, இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து ரெட்டு, இங்கே வந்து ரெட்டு. அடுத்த பிளாட்ஃபார்மில் வந்து ப்ளூ போட்டிங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து ஒன்றுமே இல்லைன்னா பிளாங்க் அவுட் இருக்கும். இந்த பக்கம் வந்து க்ரீன் வந்து அது டேப் பண்ணிங்கன்னா க்ரீன் வரும். மறுபடியும் இந்த பக்கம் வந்து அதே பிளாங்க் போட்டுருங்க. இந்த பக்கம் வந்து ரெட் இருக்குது, அந்த ரெட்டு போட்டுருங்க. இங்கே ரெட்டு, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து ப்ளூ, அங்கே ப்ளூ இருக்குன்னா இங்கே வந்து ப்ளூ. நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை முடிச்சுட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து சூப்பராக சோல் கிட்டார் முடிச்சிட்டீங்க. அதுக்காக இவன் வந்து போய் பேசுவான். இவன் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்லாம் கேட்பான். நான் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அப்படியே வந்து ஸ்க்ரீனில் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் வந்து இப்போ சைடில் இருக்கும். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மெட்டீரியல்ஸ்னால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோல் கிட்டார் கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த சோல் கிட்டார் எடுத்துகிட்டு நீங்கள் மேஸ்டிக் பண்ணிங்கன்னா இது ஒரு மூவு, அதுக்காக இது ஒரு மூவு. இது வந்து பயங்கரமானது. இது செம்ம காம்போ ப்ரொடென்ஷியல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அப்படின்னு ஓகேவா? நம்ம டிஸ்கார்ட் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அது வந்து தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் தனியாக தான் விளையாடுவோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சோல் கிட்டார் எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு காமிக்கும் போது இப்போதான் என் ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் நீங்கள் அப்படியே பாருங்கள். ஓகே கைஸ், வேறு வீடியோ வேணும்னா நான் அடுத்து வந்து எப்படி சிடிகே எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து சிடிகே வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் V1 சிடிகே அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போனோன்னா நம்ம வந்து லைவ் போடலாம். டெய்லியும் லைவ் போனால் நிறைய கிவ்அவே தரேன் நான். ஓகே கைஸ், பை ஃப்ரம் வீடியோ ஷேடோ வெரி பாய்.